நான் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் இயேசு கிறிஸ்துவின் சுத்த கிருபை, அவருக்கே துதிகன மகிமை எந்நாளும் உண்டாவதாக. இந்த புதிய ஆண்டிலே ஒவ்வொரு நாளும் 4 நிமிடம் ஒதுக்கி ஒரு செயலை செய்ய போகின்றோம். இதன் மூலம் நிச்சயமாக 2024ஆம் ஆண்டு நிறைவானதாக, பரிபூரணமானதாக, இரட்டிப்பாக வழிந்தோடும்படியான ஆசீர்வாதங்களை பெறுவோம். அதோடு குடும்பத்திலே சமாதானம், அன்பு, அமைதி, ஆனந்தம் உண்டாகும். தேவன் நம்மை நன்மை செய்கிற வாழ்க்கை கொடுத்து ஒளியாக திகழ செய்வார். அது எப்படி என காணலாம். நான் உங்கள் சதீஷ்குமார், குவைத் தேசத்திலிருந்து. ஒரு செயல்முறையை தினந்தோறும் செய்யலாம். இதனை அடியேன் குடும்பமும் தேவன் அடியேனை பயன்படுத்தின சில ஆலயங்களின் விசுவாசிகளும் செய்து வருகின்றோம். அது என்னவென்றால், ஒரு புதிய டைரி அல்லது நோட் புக்கை எடுத்துக்கொள்ள வேண்டும். அதில் ஒவ்வொரு நாளும் 4 வசனங்களை எழுத வேண்டும். ஆதியாகமம் அல்லது மத்தேயு முதல் அதிகாரத்திலிருந்து நாம் துவங்கலாம். இதனை ஒவ்வொரு நாளும் தொடர்ந்து செய்ய வேண்டும். டிசம்பர் 2025 அந்த கிறிஸ்மஸ் நாள் வரை நாம் செய்ய வேண்டும். இப்படி செய்யும் பொழுது என்ன நடக்கும் என்றால், மேலே கூறிய ஆசீர்வாதங்கள் நம் அண்டையை வந்து சேருகிறதாக காணப்படும். இங்கு ஒரு கேள்வி நமக்குள் எழும்பலாம். நான் எழுதுவதினால் எப்படி ஆசீர்வாதம் பெற்று ஒளியாக இந்த உலகத்திலே வாழ முடியும் என்று. நேரம் கிடைத்தால் தொடர்ந்து கவனியுங்கள். நிச்சயமாக ஆவியானவர் பேசுவார் உங்களோடு. உபாகமம் 8ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், மத்தேயு, லூக்கா போன்ற அதிகாரத்திலும் நாம் பார்க்கலாம். மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். இந்த வசனத்தை கொண்டே வேதத்தை எழுதுகிற செயலை செய்ய போகின்றோம். இங்கு பிழைப்பு என்பதின் பொருள் உயிர் வாழ்வது ஆகும். உதாரணத்துக்கு, சிலர் ஆற்றிலே அடித்து கொண்டு செல்வார்கள். அப்பொழுது அங்குள்ளவர்கள் கேட்பார்கள், அவர்கள் பிழைத்து கொண்டார்களா என்று. அப்படியானால் பிழைப்பு என்பதின் பொருள் உயிர் என்று பொருளாகும். நாம் அனைவரும் 2 உயிர்களை கொண்டுள்ளோம். ஒன்று சரீரம் என்ற உயிர், இரண்டாவது ஆத்துமா என்ற உயிர். இந்த 2 உயிர் வாழும் பொழுதுதான் நாம் இந்த உலகத்திலே பிழைக்கின்றோம், உயிர் வாழ்கின்றோம் என்று பொருளாகும். முதலாவதாக சரீரம், ஆத்துமா இவைகள் எப்படி உண்டாக்கப்பட்டது என நாம் அறிய வேண்டும். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே பார்க்கும் பொழுது, கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கினார். அப்படியானால் நாம் பெற்றுள்ள சரீரம் இந்த உலகத்தினால் உண்டானவை. எனவே மரித்த பின்பு சரீரம் மண்ணுக்கே செல்கின்றன, வந்த இடத்திற்கு திரும்ப செல்கின்றன. எனவே உலகத்தின் காரியங்களை இவைகள் சுலபமாக செய்கின்றன. இரண்டாவதாக ஆத்துமா. ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தின் பின்பகுதியில் பார்க்கலாம். ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார், அவன் ஜீவ ஆத்துமாவானான் என்று சொல்லப்படுகின்றன. ஆத்துமா பரலோக தேவனால் உண்டாக்கப்பட்டதினால் நாம் பெற்றுள்ள ஆத்துமா பரலோகத்திலிருந்து வந்ததாக இருக்கின்றன. எனவே மரித்த பின் ஆத்துமா பரலோகத்துக்கு செல்கிறதாக காணப்படுகின்றன. அதோடு ஆத்துமா பரலோகத்திலிருந்து காரியங்களை பெற்றுள்ளன. பரலோகத்திலிருந்து வருகின்றவை யாக்கோபு 13ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கலாம். பரிசுத்தம், அன்பு, பட்சபாதம் இல்லாத நிலை, விட்டு கொடுப்பது, நன்மை செய்வது, கீழ்ப்படிவது, கொடுப்பது என்றெல்லாம் இவைகள் அனைத்தும் ஆத்துமாவுக்குள் இருக்கின்றதாக காணப்படுகிறது. சரீரம் உலகத்திலிருந்து வந்தபடினாலே உலகத்திலிருந்து வருகின்றதான மாம்சத்தின் இச்சை, அதாவது கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, பெருமைகள், ஜீவனத்தின் பெருமைகள் சரீரம் பெற்றுள்ளதாக காணப்படுகின்றன. ஒரு வார்த்தையில் சொன்னால், நல்ல காரியங்களை ஆத்துமா கொண்டுள்ளதாகவும் கெட்ட காரியங்களை சரீரம் கொண்டுள்ளதாகவும் இருக்கின்றன. ஆத்துமா இயேசு கிறிஸ்துவை பிரதிபலிக்கின்றன. எப்பொழுது என்றால், இந்த உலகத்தில் ஆத்துமா பேச்சு கேட்டு வாழும் பொழுது. சரீரத்தின் பேச்சு கேட்டு வாழும் பொழுது சாத்தானின் பேச்சை கேட்டு வாழ்கின்றவர்களாக இருக்கின்றோம். ஆத்துமா இயேசு கிறிஸ்து பரலோகம், சரீரம் என்றாலே சாத்தான் நரகம். சரீரம் ஆத்துமா எப்படி பிழைக்கின்றன என காணலாம். வசனம் சொல்கின்றன, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல
தேவனுடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தையினாலும் பிழைப்பான். இங்கே 2 உணவு சொல்லப்படுகின்றன. ஒன்று அப்பம், இரண்டாவது வார்த்தை. அப்பம் அதாவது தேவனுடைய வார்த்தையினால் உண்டாக்கப்பட்ட உணவை உட்கொள்ளும் பொழுது சரீரம் பிழைக்கின்றன. அதே போல தேவ வார்த்தையை உட்கொள்ளும் பொழுது ஆத்துமா பிழைக்கின்றன. முதலாவது சரீரத்தின் உணவை நாம் பார்க்கலாம். அதை நாம் என்ன செய்கின்றோம்? 3 வேளை தவறாக உண்ணுகின்றோம். இரண்டாவதாக அநேக மருத்துவர்கள் சொல்வது என்னவென்றால், உண்ணும் பொழுது டிவி, மொபைல் பார்த்து கொண்டு உணவு உண்ணக்கூடாது. அப்படி உண்ணும் பொழுது அவைகள் பலத்தை கொடுக்காது என்று. அப்படியானால் என்ன செய்ய வேண்டும்? உட்கார்ந்து கொண்டு கண்கள் உணவை காண வேண்டும். வாய் அந்த உணவை உண்ணும் பொழுது ருசித்து தேவனுக்கு நன்றி சொல்லி சாப்பிட வேண்டும். அப்பொழுதே அந்த உணவானது நம்முடைய சரீரத்துக்குள் சென்று சரீரத்திற்கு பலத்தை கொடுக்கிறதாக காணப்படுகிறது. அதேபோல் ஆத்துமாவின் உணவை காணலாம். 3 வேளை உணவு உண்கின்றோம். அதைவிட ஆத்துமாவை பலவானாக மாற்ற வேண்டும் என்பதற்காக ஒரு வசனத்தை அதிகரித்து ஒவ்வொரு நாளும் 4 வசனத்தை எழுத வேண்டும். இப்படி நம்முடைய கண்கள், வாய், காது, மனது, சரீரம் அனைத்தும் ஒருமுகப்படுத்தி செய்யும் பொழுது வார்த்தையானது இருதயத்திலே பதியும். அதிநிமித்தம் ஆத்துமா பலவானாக மாற்றப்படும். இதன் மூலம் ஆத்துமா பேச்சை கேட்டு வாழ்கின்றவர்களாக இருப்போம். எப்படியெனில், இந்த உலகத்தில் நாம் என்ன செய்வோம் என்றால், யார் ஒருவர் பலவானாக இருந்து சொல்லுகிறார்களோ அவர்களுடைய பேச்சை கேட்டே நாம் வாழ்வோம். இது உலகத்தின் இயல்பாக இருக்கின்றன. அதற்காகவே ஒவ்வொரு நாளும் வசனத்தை எழுதி ஆத்துமாவை பலப்படுத்தும் பொழுது, பலவானாக மாற்றும் பொழுது ஆத்துமா பேச்சை கேட்டு இந்த உலகத்தில் நாம் வாழ்வோம். மனதில் கொள்வோம், எப்பொழுதெல்லாம் பரிசுத்தமாக, அன்பாக, விட்டு கொடுத்து, நன்மை செய்து, பட்சபாதம் இல்லாமல் வாழ்கின்றோமோ அப்பொழுதெல்லாம் ஆத்துமா பேச்சை கேட்டு வாழ்கின்றோம் என்று பொருளாகும். ஒளியாக இந்த உலகத்தில் இருப்போம், பரலோகத்தை அடைவோம். எப்பொழுதெல்லாம் பிறரிடம் சண்டை போடுகின்றோமோ, விட்டு கொடுக்கவில்லையோ, கோபப்படுகின்றோமோ, கெட்ட வார்த்தைகளை பேசுகின்றோமோ, பொய் சொல்லுகின்றோமோ, பிறருடையதை அபகரிக்கிறோமோ அப்பொழுதெல்லாம் சரீரத்தின் பேச்சை கேட்டு வாழ்கின்றோம். இதன் மூலம் நரகம் நிச்சயமாக்கப்படுகின்றன. மனதில் கொள்வோம், உணவை குறித்து சரீரத்தை ஒடுக்குவோம். இதன் மூலம் சரீரத்தின் பேச்சை கேட்டு வாழ்வதை தவிர்க்கலாம். வசனத்தை எழுதுவதை, வாசிப்பதை அதிகரிக்கும் பொழுது ஆத்துமா பலனடைகின்றன. பிறகு அதனுடைய பேச்சை கேட்டு வாழ்வதால் இயேசு கிறிஸ்துவே வழியாக இருந்து நம்மை பரலோகத்தில் சேர்க்கின்றார். வசனங்களை எழுதுவோம். ஒவ்வொரு நாளும் உணவு உண்பது போல் தேவன் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.